நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவியும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வணங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. 3/4 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் போட்டுக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சள்தூள். ராதுஸ் கிச்சன் கறித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அத்தையோட கறித்தூள் மட்டும்தாங்க நான் போடுவேன். வேற எந்த மசாலா தூள் வரமிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டேங்க. பாருங்க, இதுக்கே எவ்வளோ கலர் வந்துச்சு. நம்ம அத்தையோட கறித்தூள் போட்டோடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஹாய், இன்னைக்கு மினி பிளாக்ல வந்து நாட்டுக்கோழி சூப்பும் நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து அத்தை கொஞ்சம் ரெஸ்ட்டு, அதனால நானே ரைஸு சப்பாத்தி ஆஃப்டர்நூனுக்கு ஃபுல்லாக நான் தான் செய்ய போகிறேன். சிக்கன் நல்லா வணங்கிச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து கொதி வந்துட்டு இருக்கு. இதில் 1/2 மூடி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இதில் இருக்க நாட்டுக்கோழி எடுத்து தான் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அளவான உப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய். இதில் இருக்க சிக்கனை இதில் போட்டுக்கலாம். குழம்போடையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம், காரசாரமாக இருக்கும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. இதுக்கு மேலாப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.